அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜாதகம் வந்து அஷ்டம சனியில் மாட்டிக்கிட்ட ஜாதகம். பத்தாவதுக்கு அட்டமாதிபதி தசையும் நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. இந்த ஜாதகத்தில் உள்ள டிகிரி அமைப்பெல்லாம் வந்து நான் போட சொல்கிறேன். லக்னம் எல்லாத்தையுமே வந்து அந்த டிகிரி அமைப்புகள் கிரக நிலைகள் எல்லாத்தையும் வந்து கட்டத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இவர் மெயினாக வந்தது வந்து பார்த்தீங்கன்னா வேலை எப்போ ஆயிடுச்சுங்க, எப்போ கிடைக்கும் அப்படின்னு வந்து கேட்டு வந்தார். இப்போ ஜாதகத்தை பார்க்கும்போது அட்டமாதிபதியான சந்திரனோட தசை நடந்துட்டு இருக்குது. அவர் அப்படி ஒன்றும் பெரிய பாவத்துவமாக இல்லை, நெகட்டிவாலாம் இல்லை. அதே நேரத்தில் மகம் நட்சத்திரத்தில் வேற பிறந்திருக்காரு. அஷ்டம சனி பெய்கிட்டு இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி காலகட்டத்தில் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தான் வேலையை விட்டுட்டீங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம் அப்படின்னாரு. இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் உங்களுடைய ஈகோவை தூண்டுற மாதிரி எல்லா நிகழ்ச்சியும் நடக்கதாங்க செய்யும். நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் ஆகணும். வாய் பேச முடியாது, காது கேட்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம பொறுமையாக இருந்து தான் ஆகணும். இல்லைன்னா இந்த அஷ்டம சனியில் இந்த மாதிரி வேலை இழப்புகள்லாம் நம்மளை கஷ்டப்பட வைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரண ஜாதகம். மனைவியோட ஜாதகத்தை அப்படியே கேட்டேன். மனைவி உங்கள் ஜாதகத்தோட உங்கள் ராசியை சொல்லுங்கள் அப்படின்னா அவங்க பார்த்தீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரம், கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம். இவருக்கு வந்து மகம் நட்சத்திரம், சிம்ம ராசி. இவருக்கு அஷ்டம சனி, அவங்களுக்கு ஜென்ம சனி. இப்படி தாங்க, இப்படி மேட்ச் ஆகும்போது தான் ஃபேமிலியில் வந்து வருமான இழப்பு ஏற்பட்டு அப்போ மனைவி சேர்ந்து கஷ்டப்படணும்ல. இந்த அமைப்புகள் அப்போ தான் வரும். இவருக்கு வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இவர் படிச்சிருக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதகத்தில் அதிக சுபத்துவமான கிரகம் எது, டிகிரி வைஸ் போட சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா. இவருக்கு அதிக சுபத்துவமான கிரகம் வந்து குருவுடன், ஆட்சி பெற்ற குருவுடன் இணைவுல 3 டிகிரி குரு அஸ்தங்கப்படுத்தின சூரியன் தான் முதல் நிலை சுபத்துவ கிரகம். செவ்வாய் 2 டிகிரி சுக்கிரனோட இணைந்துள்ள இந்த செவ்வாய் வந்து 2ஆம் நிலை சுபத்துவ கிரகம். அதே நேரத்தில் சந்திர அதியோகத்திலையும் அவர் இருப்பார். சந்திர அதியோகம் செவ்வாய்க்கு கிடையாது. சந்திரனுடைய நேரடி பார்வையில் வந்து செவ்வாய் இருக்கார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடலாம். அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குருவோட இணைந்த சூரியனும் சுக்கிரனோட இணைந்து சந்திரனுடைய பார்வையில் உள்ள செவ்வாய் தான் அதிக சுபத்துவமான கிரகம். ஆனால் இவர் இருந்திருக்கிற துறை பார்த்தீங்கன்னா என்ன சொன்னார்னா, ஒரு கார் கம்பெனியில் மேனேஜராக இருக்காருங்க அப்படின்னா. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார்னா, கார் கம்பெனியில் இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அப்போ கார் கம்பெனியில் இருக்காங்க அப்படின்னா வந்து சனி சுபத்துவமாக இருக்கணும்ல. அப்பவும் வந்து நான் வந்து இந்த சூரியனோட சுபத்துவத்தில் அப்போ மேனேஜராக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா சூரியன் சுபத்துவமாக இருந்தால் எங்கே போனாலும் தலைமை பகுதி வந்துடும். ஆமாங்க, நான் மேனேஜராக இருந்தாங்க, இப்போ வேலை போயிடுச்சுங்க அப்படின்னாரு. நான் அப்புறம் வந்து இன்னும் டவுட்டாக இருந்தது. என்ன இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சனி வந்து கேதுவுடன் இணைந்து சூட்சம வலுவில் இருந்தாலும் கூட நேரடியாக சுபத்துவமாக இல்லையே அவர் அப்படிங்கிற அடிப்படையில் என்ன படிச்சிங்க அப்படின்னு கேட்டேன். படிக்கும்போது அவர் சொல்லிட்டாரு, EEE எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங். சூரியன் தான் அதிக சுபத்துவம். படித்த படிப்புக்கு எங்க வேலை செய்யலாம், அந்த வேலை அது ரீதியாக போகலையா அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்குன்னா, சுக்கிர தசை நடந்திருக்கு. இந்த லக்னத்துக்கு வரக்கூடாத 6ஆம் அதிபதி தசை. அப்போ இவருக்கு எது தேவையில்லையோ அதில் தானே போகும். படித்தது வந்து EEE தான் படிச்சிருந்தாரு. ஒரு கார் கம்பெனியில் வந்து ஒரு இன்டர்வியூக்கு கூப்பிட்டாங்க. அது வந்து சக்ஸஸ் ஆன உடனே டக்குன்னு அதில் வேலை கிடைச்சோடனே அப்படி அது ரீதியாகவே நான் போயிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல. இப்படி தாங்க கிரகங்கள் வந்து நம்மளை ஆட்டி வைக்கும். இவருக்கு வந்து அதிக சம்பாத்தியம் வந்து சூரியனுடைய துறைகள் தான். சூரியனுடைய துறைகள் என்னது, சோலார் மாதிரி, அதாவது சூரிய மின்சாரம் சொல்கிறோம்னா அந்த மாதிரி சோலார் மாதிரியான துறைகள். அரசு அதிகாரம் கூட நல்லா வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம வீடு சுபத்துவம், சிம்மாதிபதி சுபத்துவம்ல. அரசு வேலைக்கு எதுவும் ட்ரை பண்ணிங்கன்னா, அரசு வேலை நான் ட்ரை பண்ணவே இல்லை அப்படின்ட்டாரு. ட்ரை பண்ணி கிடைக்கலன்னு சொல்லலை, ட்ரை பண்ணவே இல்லை அவர் அரசு வேலைக்கு. அதே நேரத்தில் சூரியனுடைய இன்னும் பவரு, மின்சாரம், எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி துறைகள்லாம் சூரியனுக்கு வரும்ல. செவ்வாயும் சுபத்துவம். இது என்ன நடக்கும்னா, கட்டிடத்தில் வீடு கட்டுறோம்னா அந்த கட்டிடத்தில் உள்ள வயரிங் சம்மந்தப்பட்ட டிசைனிங் பண்ணி கொடுக்கறது, அந்த டயக்ராம் வரைஞ்சி கொடுக்காங்களா, இந்த மாதிரி வேலை வந்து போயிருக்க வேண்டிய நபர். ஆனால் இவர் இருக்க வேண்டிய வேலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலையில் இருந்திருக்க வேண்டிய நபர் இப்போ சனியுடைய ஆட்டோமொபைல் துறையில் போய் இவர் வந்து உட்கார வச்சிருக்குது. 40 வயசுக்கு மேலே வேலை மாற்றங்கள் இதெல்லாம் பண்ணுறதுங்கிறது நடக்காத விஷயம். அடுத்து வர்ற செவ்வாய் திசை, அதாவது சந்திர திசை வந்து 2026 முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வர்ற செவ்வாய் திசை பார்த்தீங்கன்னா என்ன இருந்தாலும் அவருக்கு வந்து ராஜயோகாதிபதி இல்லை, 5க்கும் 12க்கும் அதிபதியாக வரக்கூடியவர். சுக்கிரனோடைய இணைந்து சுபத்துவமாக சந்திரமங்கல யோகத்திலையும் இருக்கிறதுனால இந்த செவ்வாய் திசையில் உண்மையிலேயே நல்லா இருப்பார். மகம் நட்சத்திரத்துக்கு படிப்படியாக அஷ்டம சனி விலகினதுல இருந்து இவருக்கு முன்னேற்றங்கள் வந்து பிறக்க ஆரம்பிச்சிடும். கிடைச்ச வேலைக்கு இப்போதைக்கு போங்கங்க, கிடைச்ச வேலைக்கு போங்க. மனசுக்கு பிடிச்ச வேலை வந்து சந்திர இது முடியணும். மகம் நட்சத்திரம் அஷ்டம சனி விலகும் போது தான் வந்து இந்த இது வந்து வரும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சேன். மெயினாக எடுத்துகிட்டு வந்தது வந்து இவர் இருந்திருக்க வேண்டிய துறைகள்ல இருந்து கிரகங்கள் வந்து எப்படி இவரை வந்து டைவர்ட் பண்ணி மாற்றி விடுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரண ஜாதகமாக இருந்ததுனால தான் இதை எடுத்துகிட்டு வந்தேன். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோடு வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓம் நமச்சிவாயா.